கேரளா ஸ்பெஷல் பத்திரி கூட ஸ்பைசி சிக்கன் கிரேவி இதை விட ஒரு டேஸ்டி காம்போ கண்டிப்பாக சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கர்ட், சால்ட் தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் டர்மரிக். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலில் சூடானதும் பட்டை கிராம்பு இது பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பியூரி மாதிரி பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சாஃப்ட் குக் வரணும், அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணுங்கள். ஸ்லோ குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா குக் ஆகணுங்க. இது நல்லா ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. ஸ்லோ குக் பண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பத்திரி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம 1 கப் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா குக் ஆகணும். இதில் நல்லா திரண்டு இந்த மாதிரி கட்டியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது டோட்டலாக கூல் டவுன் பண்ணிக்கோங்க. கூல் டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி இல்லை நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் கீழே அடியில் ஒரு பாலித்தீன் கவர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மாவு வச்சு இந்த மாதிரி ரோல் வச்சு ஸ்பின் பண்ண திரட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அப்படியே பண்ணும்போது மாவு அடியில் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி கவர் வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ரைஸ் ஃப்ளவர் வெந்துருச்சு, நம்ம தண்ணியிலே வெந்துருச்சு. ஸோ அதனால் ரொம்ப குக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது நல்லா நெய் விட்டு 2 பக்கமும் லைட்டாக வேக வச்சு எடுத்தாலே நம்மளுக்கு சாஃப்டாக இந்த அரிசி பத்திரி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு.